வெல்கம் டு அவர் சேனல். நம்ம அட்வான்ஸ் கிளாஸில் செகண்ட் கிளாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் நம்ம எம்போஸ்டு த்ரெட் லோடிங் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட்டு வச்சு நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் 2-3 த்ரெட் நம்ம கண்டினியூவாக கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். நம்ம சேனல் யாராவது புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பேசிக் கிளாஸ் தெரியும், அட்வான்ஸ் தெரியாதுன்றவங்களும் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் யூடியூப் பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மெசேஜ் ஆர் கால் பண்ணுங்கள். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பைப்பிங் த்ரெட்டு ஒரு மீடியமான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஃபஸ்ட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்ட அப்புறம் இதுக்கு மேலே நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் நம்ம கொடுக்கணும். பேசிக் கிளாஸில் பார்த்துருப்போம். அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் நம்ம இப்போ இதுக்கு மேலேயே கொடுக்கணும். இது கம் போட்டு ஒட்டாமலும் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு ஜிக்ஸாக் கொடுங்க. இந்த சைடு ஒரு செயின், லெஃப்டில் ஒரு செயின். பேசிக் முடித்தவங்களுக்கு தெரியும். இது ஃபுல்லாகவே நம்ம ஜிக்ஸாக் நம்ம கொடுத்துட்டு வரணும். கிட்ட கொடுங்க, ரொம்ப லாங்காக கொடுக்காதீங்க. உங்களுக்கு நான் இதை மட்டும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்படி பக்கத்துலேயே நம்ம கொடுக்கணும். இவ்வளோ லாங்லாம் நம்ம போகக்கூடாது. அந்த த்ரெட்டுக்கு ஒட்டினா போலவே இப்படியே கொடுத்துட்டு வரணும். இப்படியே ஃபுல்லாக கொடுத்துட்டு எண்டில் நாட் போட்டுடணும். இது ஃபுல்லாக நான் கொடுத்துட்றேன். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு சில்க் த்ரெட்டில் 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எம்போஸ்ட்னாலே நம்ம ஃபுல்லாகவே நம்ம ஃப்ளாட் லோடிங் தான் யூஸ் பண்ணுவோம். சில்க் த்ரெட்டு 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துகிட்டு நல்லா நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அதை லாக் செயின் மாதிரி ஒரு ஸ்டிச் மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கேருந்து இப்படி கிராஸாக அப்படியே கொடுத்துட்டு வாங்க. இங்கே உள்ளே இருக்க த்ரெட்டு வந்து நமக்கு வெளியில் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம க்ளோஸாக கொடுக்கணும். சாரி, கிளியராக தெரியல. இப்படி நெருக்கமாக கொடுத்துட்றாங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம த்ரெட்டு கட் பண்ணும்போது இந்த மாதிரி பிரிஞ்சுருந்தது நல்லா கட் பண்ணிவிட்டுங்க. ஒட்டை கட் பண்ணிவிட்டு வைங்க. இப்படி க்ளோஸாக நெருக்கமாக கொடுக்கணும். நம்ம இப்படி நெருக்கமாக நம்ம கொடுத்துட்டோம். எடுக்கும்போது நம்ம இப்படி கொஞ்சம் கிட்டவே நம்ம எடுக்கும்போது நமக்கு உள்ளே இருக்க அந்த த்ரெட்டு வந்து நமக்கு தெரியாது. க்ளோஸாக கொடுக்கணும். இப்படி கிட்ட இப்படி கொடுத்துட்றாங்க. இங்கே நூல் பிரிஞ்சிருக்கு. இது மேலே இப்படி தெரியுது. இந்த மாதிரி தெரியாமல் நீட்டாக கொடுங்க. இப்படி ஒட்டி நம்ம கொடுத்துட்டு வரணும். த்ரெட் இப்படி கொஞ்சம் மேலே கொடுத்தா தான் நமக்கு தெரியும். இப்படி தள்ளி கொடுத்தோன்னா அது தெரியும். இப்படி பக்கத்தில் நெருக்கமாக கொடுங்க. சைடில் இப்படி தள்ளி நம்ம கொடுத்தா தான் நமக்கு நீட்டாக இருக்கும். லோடிங் ஸ்டிச் நம்ம இப்படி தான் நம்ம கொடுக்கணும். டபுள் கலரில் எப்படி கொடுக்குறது நான் சொல்லித்தரேன். இப்படி கிட்டவே கொடுங்க. இப்படி தான் ஃபுல்லாக கொடுத்துட்டு போகணும். பார்த்துட்டு போட வரவங்க நீங்கள் கண்டினியூவாக போடுங்க. புரியாதவங்க கொஞ்சம் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க.
இப்படி கிட்ட நெருக்கமாக கொடுத்துட்டு இந்த ஸ்டிச் மேலே இப்படி கிட்ட க்ளோஸாக கொண்டு வரணும். இப்படி சைடில் இப்படி எடுத்துகிட்டு வாங்க. இதே மாதிரி ஃபுல்லாக அப்படியே நம்ம போட்டுட்டு வரணும். இதே மாதிரி ஃபுல்லாக இப்படி கொடுத்துட்டு வாங்க. கொடுத்துட்டு இங்கே எண்ணெய் போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். த்ரெட் லோடிங் ஃபுல்லாக கொடுத்துட்டு நம்ம சைடில் அவுட்லைன் ஸ்டிச் நம்ம கொடுத்துட்டு வரணும். வீடியோ கட் ஆகிடுச்சு. இங்கே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படி அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம கொடுத்துடணும். எங்கே கேப் இருந்துச்சுன்னா கரெக்டாக ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க, கேப் இல்லாமல். இங்கே போட்டு முடிச்சப்பறம் தெரியுதுன்னா கடைசியாக நீங்கள் அது மேலே லைட்டாக லோடிங் கொடுத்துட்டு எண்ணாட் கொடுத்துக்கோங்க. தெரியுது சொல்லிவிட்டு அப்படியே விடாதீங்க. போடும் போதே நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. சைடில் இப்படியே க்ளோஸாக அவுட்லைன் ஸ்டிச் நம்ம கொடுத்தோன்னா பார்க்க கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். இங்கே வரும்போது இந்த ஷார்ப்லாம் கரெக்டாக போடணும் நம்ம, அந்த எட்ஜஸ்லாம். அப்போ தான் நம்ம ஒர்க்கை கொஞ்சம் நல்லா நீட்டாக காட்டும். இப்படி க்ளோஸாக பக்கத்துலேயே கொடுத்துட்டு வாங்க. இது இங்கே த்ரெட்டு தெரியுதுனால நான் இங்கே அப்படி அவுட்லைன் கொடுக்கும்போதே நான் கவர் பண்ணிக்கிறேன். இப்படியும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கே ஆனால் கரெக்டாக நம்ம பார்த்து செக் பண்ணி பார்த்து போட்டுட்டு வரணும். இப்படி ஃபுல்லாக நம்ம அவுட்லைன் ஸ்டிச் நம்ம கொடுத்துடலாம். அடுத்தது டபுள் ஸ்டிச் கலர், டபுள் இல்லை ட்ரிபிள் கலர் எப்படி வச்சு நம்ம கண்டினியூவாக போடுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்படி ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவுட்லைன் ஸ்டிச் வந்து கொடுத்துருங்க. நீட்டாக இருக்கும். இப்போ இந்த சைட் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஜிக்ஸாக் ஸ்டிச்சின் சைடும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நான் ஒயிட் கலரில் நான் பாதி நான் போட்டு காமிக்கிறேன். இந்த சைடு எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்படியே க்ளோஸாகவே கொடுத்துட்டு வாங்க. ஜிக்ஸாக் ஸ்டிச் போடாமல் போடாதீங்க, எம்போஸ்டாகவே கிடைக்காது நமக்கு. இப்படி கிட்டவே ஒன்று மேலே ஒன்று அப்படியே கொடுத்துட்டு வாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. டபுள் கலர் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இப்படி நெருக்கமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு 2 மாடி போட்டிங்கன்னா ஈஸியாகிடும். இப்படி நெருக்கமாக நம்ம கொடுத்துட்டு வரணும். இப்போ நீங்கள் டபுள் கலர் இல்லை ட்ரிபிள் கலர் இது நம்ம கொடுக்க போகிறோன்னா மெஷர்மெண்ட் கரெக்டாக நம்ம வச்சுக்கணும். ஒரு 1 இன்ச் அளவுக்குனா மெஷர்மெண்ட் வச்சுட்டு அதே 1 இன்ச்சில் நம்ம செகண்ட் கலர் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோன்னா அதில் நான் உங்களுக்கு இதில் மார்க் பண்ணி காமிக்கிறேன் எங்கே ஸ்டாப் பண்ணணுன்ட்டு பாருங்கள். நம்ம ப்ளவுஸ் நம்ம எம்போஸ் ஸ்டிச்சுக்கு நம்ம கொடுக்க போகிறோன்னா இந்த மாதிரி டபுள் கலரில் மார்க் பண்ணிக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு லென்த்தாக நமக்கு தேவைன்றத. இப்போ 2 இன்ச்சுனால் நம்ம இங்கே 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இங்கே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இதில் 1 இன்ச்சை நான் வச்சு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இங்கே 1 இன்ச்சு, இங்கே 1 இன்ச்சு, அதே மாதிரி இங்கே. இப்போ பாருங்கள் தெரியும், இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இங்கே ஒரு மார்க். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கலர் கொடுப்போம், ரெண்டாவது இங்கே ஒரு கலர், மூணாவது ஒரு கலர் கொடுப்போன்னா கொடுக்கலாம். அப்படி இல்லைனா 2 கலர் மட்டும்னா ஃபஸ்ட்டு ஒரு கலர், செகண்ட் ஒரு கலர், தேர்டு ஃபஸ்ட் கலரே நம்ம கொடுப்போம்.
இப்போ எப்படிங்க நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக இங்கே முடிக்க போகிறோன்னா இங்கே நம்ம முடிச்சுக்கணும். இப்படி இங்கே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இங்கேயே நம்ம நிறுத்திக்கலாம். இப்படி நம்ம எடுத்துக்கணும். த்ரெட் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம அடுத்த கலர் நம்ம என்ன போட போகிறோமோ அந்த கலர் த்ரெட்டை நம்ம எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் நான் போட்டு காமிக்கிறேன். நம்ம ஸ்டிச்சு நம்ம கட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கண்டினியூ பண்ணும்போது இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோம்னா நமக்கு வராது. இதே மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கேருந்தோ இல்லை இங்கேருந்தோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு செயின் மாதிரி லாக் செயின் மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். எது வரைக்கும் நம்ம வரணும்னா அடுத்த ஒரு 1 இன்ச் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் வரலாம். ஜூம்லேயே காமிக்கிறேன். இப்போ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு எப்படி நம்ம லோடிங் ஸ்டிச் நம்ம கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த கலரில் நம்ம லோடிங் ஸ்டிச் கொடுக்கலாம். இப்படி க்ளோஸாகவே நம்ம கொடுத்துட்டு வரணும். இப்படி நெருக்கமாக கொடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கோங்க. இது 2 டைப்புமே ஃபஸ்ட்டு ஒரு கலரில் போடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு த்ரெட்டு நீங்கள் ஓட்டிட்டு இதே மாதிரி ட்ரிபிள் கலர் அந்த மாதிரி கொடுங்க. இதுதான் நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும் போதுன்னு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி க்ளோஸ் நம்ம கரெக்டாக இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அங்கே முடிகிற அளவுக்கு நம்ம அங்கே நிறுத்திடணும். புரியாதவங்க கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு அப்படி வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துமே புரியலன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். கேப்பு தெரியாமல் கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு வரணும். கரெக்டாக இங்கே நம்ம முடிக்க போகிறோன்னா இங்கே ஸ்டிச் கொடுத்துட்றீங்க இல்லையா, இங்கே கொடுத்துட்டு இங்கே இப்படி போட்டுக்கோங்க. இப்போ நான் 2 கலர் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கலர் கொடுத்தேன் இல்லையா, ஒயிட்டு, இங்கே 2வது ஆரஞ்சு கொடுத்தேன். இப்போ 3வது நான் இதே கலர் நான் கொடுக்குறேன். இந்த இப்போ எப்படி இந்த கலர் நம்ம கண்டினியூ பண்ணோன்னா இங்கே இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டோம் இல்லையா, ஸ்டிச் போட்டதை இங்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி கீழே வந்து நூல் சிக்காகாமல் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே பக்கத்துலேயே இப்படி செயின் கொடுத்துட்டு வாங்க. அவுட்டர் லைன் மாதிரி இப்படி கொடுத்துட்டு வாங்க. இப்படியே சைடில் கொடுத்துட்டு வரணும். சைடில் கொடுத்துட்டு இப்போது நம்ம இங்கே கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே கண்டினியூ பண்ணிட்டு வரணும். நம்ம த்ரெட்டை கட் பண்ணாமல் போனால் நம்ம இப்படி தான் நம்ம போட்டுட்டு வருவோம். கீழே மட்டும் த்ரெட்டு சிக்காகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா 2 த்ரெட்டு இருக்கு இல்லையா. கேப்பும் தெரியாமல் கரெக்டாக கொடுத்துட்டு வாங்க. நெருக்கமாக இப்படி கொடுத்துட்டு வரணும். இப்போ இந்த 1 இன்ச்சு எங்கே நமக்கு லாஸ்ட்டாக முடியுதுன்னா அங்கே வந்து நம்ம அப்படியே முடிச்சிடலாம். இங்கே மேலே கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டிச்சு வந்து அவுட்லைன் ஸ்டிச் மாதிரி அப்படியே கொண்டுட்டு வந்து நாட் போட்டுடணும். இது இங்கே நம்ம முடிக்கும் போது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சின்ன சின்ன லைனாக நமக்கு வரும். அப்படியே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும்.
த்ரெட்டு மட்டும் தெரியாத அளவுக்கு அழகாக நீட்டாக போடுங்க. க்ளோஸாக பொறுமையாகவே போடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு டேரெக்டாக இல்லை ஜூம் ஆப்பில் கூட நான் சொல்லித்தரேன். இப்படி ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். இங்கே ஃபினிஷ் பண்ணும்போது இப்படி தான் நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். கீழே கீழே வரும். இங்கே நம்ம எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்படியே முடிச்சுக்குவாங்க. இப்போது இங்கே போட்டோம் இல்லையா, இந்த ஆரஞ்சு கலர் த்ரெட்டை இப்போ அப்படியே நம்ம அவுட்லைனாக நம்ம அப்படியே கொண்டு வரணும். நம்ம ப்ளவுஸில் போடும்போது நம்ம இப்படி தான் நம்ம போடுவோம். இங்கே இருக்க அந்த த்ரெட்டை நம்ம அப்படியே அவுட்லைனாக நம்ம இப்படி கொடுத்துட்டு வரணும். இது நம்ம ப்ளவுஸில் போடும்போது இந்த கலர்ஸ்லாம் நமக்கு தெரியாது. ப்ளவுஸில் போடுறதுக்காக தான் நான் இந்த ப்ராக்டிஸ் நான் பண்ண சொல்கிறேன். இப்படியே ஃபுல்லாக கொடுத்துட்டு இங்கே எண்ணாட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அவுட்லைனை கூட நம்ம ஃபுல்லாக நம்ம கொடுத்துக்கலாம். டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் கேளுங்க. இப்போ நம்ம சுற்றி நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நமக்கு ஒயிட் கலர் த்ரெட்டை வச்சு நம்ம ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துடலாம். நான் சொல்கிற ஷேப்பில் மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். கார்னர்லாம் எப்போவுமே நீட்டாக ஒர்க் பண்ணணும். அப்போ தான் ஒர்க்கு நமக்கு நீட்டாக தெரியும். இப்படி க்ளோஸாக நம்ம அப்படியே கொடுத்துட்டு வரலாம் அவுட்லைன் ஸ்டிச். அப்படியே ஃபுல்லாக கூட நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். மேலேயே நம்ம ப்ளவுஸில் போடும்போது நம்ம இப்படி தான் போடுவோம். சுற்றி அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் எதில் ஒர்க் பண்ண சொல்கிறேன் எந்த ஷேப்லன்ட்டு இந்த 2 த்ரெட் ஒர்க்கும் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஷேப் வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பும் இந்த யூ ஷேப்பில் மட்டும் பண்ணுங்கள். இந்த 2 ஷேப் மட்டும் பண்ணால் போதும். பண்ணிவிட்டு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். டிசைன் வந்து உங்களுக்கு எந்த டிசைன் போடுதோ, சிம்பிளாக கூட இல்லை, டிசைன் நீங்கள் போடுங்க இந்த த்ரெட் ஒர்க் வச்சு. இப்போ கம் போட்டு ஒட்டாமல் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். கம் போட்டு ஒட்டாமல் நம்ம வெறும் ஜிக்ஸாக் ஸ்டிச் வச்சோம்ன்றா நம்ம போடலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் கம் போட்டு ஒட்டியே நீங்கள் போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வருதுன்றப்போ நீங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்படி கண்டினியூ பண்ணி போடலாம். கம் போட்டு ஒட்டாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பாருங்கள். பைப்பிங் த்ரெட்டு வச்சுக்கோங்க. எந்த லென்த் வேணுமோ கட் பண்ணாமல் அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைன் எதாவது போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த லைனை ஃபாலோ பண்ணி கரெக்டாக இப்படி நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நம்ம இப்படி கொடுத்துட்டு நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு கம் போட்டு ஒட்டி நீங்கள் போடுங்க. அதுக்கப்புறம் கம் போடாமல் இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஆனால் டிசைனில் எதோ ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி போடாதீங்க. ஃபஸ்ட்டு கம் போட்டு ஒட்டியே போடுங்க. நல்லா ப்ராக்டிஸ் ஆன அப்புறம் இந்த மாதிரி போடுங்க. நம்ம இப்படி தான் நம்ம பண்ணுவோம். கம் போட்டு ஓட்டாமல் இப்படி தான் ஒர்க் பண்ணுவோம். முடிச்சுட்டு நம்ம இங்கே எண்ணாட் நம்ம கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது த்ரெட் ஒர்க்கில் இந்த எம்போஸ்ட் த்ரெட் ஒர்க்கில் ஏதாவது டவுட் இருக்குன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.